ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாட்டில் கிராஃப்ட் எதில் நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு யூஸ் பண்ணி வித்தவுட் க்ளே இந்த கிராஃப்டை பண்ணி முடிக்க போகிறோம். இந்த பாட்டில் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் பெருசாக ஒன்றும் செலவு பண்ணல. வீட்டில் உள்ள கோதுமை மாவு மட்டும்தான் பயன்படுத்தினேன். தலை மட்டும் பண்ணும்பொழுது, அதாவது ஃபேஸ் பண்ணும்பொழுது கொஞ்சோண்டு ஃபெவிகால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேரி அதாவது ஃபேரி விங்ஸ் வச்சுருக்கு. இது சன்ஃப்ளவர் ஃபேரி மாதிரி ஃபீல் பண்ணி இமேஜின் கேரக்டராக தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அழகாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதே போன்ற வீடியோக்கள் உங்களை சேரணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த டால் பண்ணுறதுக்காக நான் எம்டி பாட்டில் ப்ளஸ் அக்ரிலிக் கலர் கோதுமை மாவில் தான் க்ளே செஞ்சு யூஸ் பண்ணேன். அது போக நெட்டட் கிளாத் வச்சு விங்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் நான் பெருசாக இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே போல் உங்கள் வீட்டில் மம்மியை கேட்டு அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கெட்டிப்பதமாக சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறீங்களோ அதே போல் பிசைஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம இப்போது கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஒரு கோலி குண்டு அளவுக்கு சின்னதாக ஒரு பால் போல் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. அதை நடுவில் இப்படி ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் கத்தி அல்லது சீப்பு ஏதாவது ஒன்று, சீப்பு இருந்தால் உங்களுக்கு நிறைய டாட்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக தெரியும். ஸோ சீப்பு கூட இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஃப்ளவரோட நடுவில் மகர்ந்த சேர்க்கை மாதிரி நம்ம ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அழகாக ரிவர்ஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பாட்டிலில் ஒட்டிடுங்க. மாவு காயாமல் பச்சையாக இருக்கிறதுனால இது க்ளூ கன் எல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஃபெவிகால் ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. வேறு எந்த க்ளூவும் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ அடுத்ததாக குட்டி குட்டி பாலாக ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்காக ஈக்குவல் சைஸாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கோதுமை மாவில் எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதை கோன் ஷேப்பில் ஒன் சைடு வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ண மாதிரி உருட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். இது போல் பாருங்கள், நிதானமாக பண்ணுங்கள், அழகாக வரும். அதை இப்படி நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெட்டல் மாதிரி இப்போது அதை பண்ண போகிறோம். பாருங்கள், நடுவில் இம்ப்ரெஷன் நைஃப் வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இப்படி நடுவில் ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் அந்த கட்ஸுக்கு நேராக இப்படி கத்தியை வச்சு நீங்கள் ஷேப்ஸ் கொடுக்கணும். இம்ப்ரெஷன் உள் சைடாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அது அழகாக பெட்டல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம். இதை அப்படியே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம இப்போ பாட்டிலில் ஒட்டிடலாம். இதே போல் அழகாக பேலன்ஸ் ஒரு 5 பெட்டல்ஸ் இதே போல் உருவாக்கி நம்ம அதை ப்ளேஸ் பண்ணி அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்போ பண்ண போகிறோம். 2 பெட்டல்ஸ் நான் ஒட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போது நம்ம தேர்டாக ஒன்று பண்ண போகிறோம். நிதானமாக பண்ணுங்கள், வரலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு எந்த ஷேப்பில் கிடைக்குதோ, ஒரு ஃப்ளவர் இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு எது போல் டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது க்ரியேட்டிவிட்டி தான். ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம அவங்களுடைய ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே போல் காப்பி பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ப்ளெயினாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதே போல் செஞ்சிங்கன்னா கூட அது ஃப்ளவர் அழகாக தான் இருக்கும். குட்டி பசங்க நீங்கள் வரலன்னா உங்கள் பேரண்ட்ஸை கேட்டு கூட நீங்கள் செய்யலாம் தாராளமாக. ஏன்னா இதே போல் வரலைனாலும் உங்களுக்கு இந்த நாலேஜ் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய கேதர் ஆகும். ஸோ அதை வச்சு இன் ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய பசங்களாகும் பொழுது அழகாக நீங்கள் இதை விட பெட்டராகவே செய்யலாம். நீங்கள் இப்போது இதே போல் அழகாக இன்னும் பெட்டல்ஸ் செஞ்சுட்டு இப்போது 3 பெட்டல்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக 4th பெட்டல் ஒட்டிகிட்ருக்கேன். இது போல் உள்ளே நீங்கள் தள்ளி விட்ட மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டல்ஸ் நம்ம ஒட்டும் பொழுது தூக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது தனி அது தனி. உள்ளே இருக்கிற மகர்ந்த சேர்க்கையோடு அது மிங்கிளான மாதிரி இருக்கணுன்றதுனால அந்த பெட்டல் இன்சைடு லேஸாக அந்த க்ளேவை இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் அது உங்களுக்கு அழகாக வரும். இப்போது இன்னும் 2 பெட்டல் செஞ்சு நம்ம அழகாக ஒட்டிடலாம். பாட்டில் உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கலனாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இல்லை, சிம்பிளாக நீங்கள் இதில் நான் கேரக்டர் ஃபேஸ் ரியலாகவே கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன் கேரக்டரு. நீங்கள் உங்களுக்கு ஃபேஸ் எனக்கு நோஸ் ஐஸ் எல்லாம் வரல அப்படின்னா அது நீங்கள் ஒரி பண்ண வேணாம். குட்டி பசங்களாம் அழகாக க்ளே ரவுண்டாக வச்சுட்டு நம்ம நேச்சுரலாகவே ஒரு சன்ஃப்ளவரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சுட்டு ஐஸ் நோஸ் எல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் அது எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ரொம்ப சிம்பிள் அந்த கிராஃப்ட்டு. இது போல் நீங்கள் முப்பரிமாணமாக, அதாவது 3D எஃபெக்டில் கேரக்டர் வரையணும், கேரக்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி
வராதவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அழகாக நீங்கள் சன்ஃப்ளவர் சைடில் வந்து பெட்டல்ஸ் மட்டும் டாப்பில் ஹெட்டில் வச்சுட்டு நம்ம உள்ள ஃபேஸ் கலர் அப்ளை பண்ணிவிட்டு ஐஸ் நோஸ் வரைஞ்சிடலாம். இப்போது நம்ம ஃப்ளவர் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேலே நம்ம கைப்படுறதுனால இம்ப்ரெஷன் மறைஞ்சிருக்கலாம். ஸோ அது எக்ஸ்ட்ரா இம்ப்ரெஷன் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த இம்ப்ரெஷன் மாறாமல் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் தொடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது காயிற வரைக்கும் நம்ம என்ன இம்ப்ரெஷன் கொடுத்தோமோ அது அப்படியே இருக்கும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போனால் பெட்டராக இருக்கும். மேலே இப்போவே பெயிண்ட் பண்ணக்கூடாது. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாட்டிலில் கீழே உருளாத மாதிரி ஒரு கீழே துணி போட்டு அது மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போது ஸ்டெம் வச்சிடலாம். ஸ்டெம்னால் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே பூவோட காம்பு. இப்போ அதை அழகாக இப்படி கீழே ரோல் மாதிரி உருண்டையாக அதனுடைய அளவு பாட்டிலோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்டெம்மோட திக்னஸ் வந்து கொஞ்சம் பூவுக்கு தகுந்த மாதிரி மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஸ்டெம் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக லீஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோதுமை மாவில் தான் செய்கிறோம். ஸோ அதை ஒரு பால் மாதிரி கொஞ்சம் திக்னஸாக எடுத்துகிட்டு கோன் ஷேப்பில் உருட்டிட்டு சேம் பெட்டலுக்கு எப்படி செஞ்சோமோ அதே ஷேப்பில் இது மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் லீஃப்க்கு இம்ப்ரெஷன் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணணும். நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா புரியும். இது மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் ஆப்போசிட்டாக இன்னொரு ஸ்லாண்டிங் லைன்ஸ் ஈக்குவலாக ஆப்போசிட்டில் எந்த இடத்துல வைக்கிறோமோ அதுக்கு நேராகவே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சைட்லேயும் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் ரியலாகவே லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு பிம்பம் உருவாகும். பாருங்கள், இப்போது பார்க்க அப்படியே அந்த எட்ஜஸில் வந்து கர்வ்ஸ் அழகாக க்ரியேட் ஆகிருக்கும். இப்போது நம்ம லீஃபை ஸ்டிக் பண்ணிடலாம். பாட்டில் வந்து நம்ம சாய்ச்சி வச்சுருக்கிறதுனால நம்ம லீஃப் வந்து டாப்பில் தான் ஒட்டுறோம். ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கும் பொழுது சரிஞ்சு கீழே விழுந்துடும். ஏன்னா இது ஃபெவிகாலில் தான் நம்ம ஒட்டுறோம், உடனடியாக ட்ரை ஆகாது. இதே காய்ந்த ஒரு பொருளை ஒட்டும் பொழுது நீங்கள் க்ளூகன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது அவ்வளோதான். இன்னொரு லீஃப் கூட இதே போல் செஞ்சு நம்ம ஒட்டிடலாம். இயற்கையாகவே கோதுமை மாவில் ஒரு பசத்தன்மை இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஒட்டாத தன்மை இல்லாமல் போயிடாது. ஸோ நல்லாவே உங்களுக்கு ஒட்டும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 1 மினிட் ஒரு ஆஃப் மினிட் ஆனாலே உங்களுக்கு ஃபெவிகால் பிடிச்சிடும். ஸோ இப்போது இதே போல் சைடு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நிறைய பேர் மோல்டு கூட யூஸ் பண்ணுறாங்க. மோல்டு யூஸ் பண்ணுறதை விட இது போல் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த சைடில் இம்ப்ரெஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கட்ஸு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நேரில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கலரிங் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ மோல்ட் பண்ணும்பொழுது நம்ம சைடில் இம்ப்ரெஷன் கொடுக்க முடியாது, ஷேப் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் நம்ம இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போது 2 லீவ்ஸ் நம்ம ஒட்டிட்டோம். இதுக்கப்புறமா இப்போது பேஸ்மெண்ட் கீழே வைக்க போகிறோம். பாட்டிலுக்கு கம்ப்ளீட் பண்ணுறது, அதாவது பேஸ்மெண்ட்டில் ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோதுமை மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கோதுமை மாவில் செய்ய பிடிக்கலன்னா கூட நீங்கள் ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ட்ரை க்ளே ஹோம்மேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கும். ஷாப்ஸில் வாங்கினீங்கன்னா 1/2 kg 250 அது மாதிரி இருக்கும். ஸோ அது கட்டுப்படி ஆனவங்க கண்டிப்பாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் செய்துக்கலாம். இப்போ குவாரண்டைன் டைம்ன்றதுனால. அப்படி இல்லை எனக்கு இதுவே போதும்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண கோதுமை மாவை இது போல் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். இப்போது கீழே நம்ம அழகாக ஒட்டியாச்சு. பாருங்கள், பார்க்க இப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போல் ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம பேஸ்மெண்ட்லேயும் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும். இது போல் நைஃபை வச்சு லைன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் லைன்ஸ் மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம், ஸ்லாண்டிங் லைன்ஸ் மாதிரியும் பண்ணலாம். அது உங்களுடைய மனசுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பண்ணுங்கள். இல்லை பேனாவோட ரீஃபில் இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்தி கூட நீங்கள் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணலாம். டாட்டாக அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போது இது போல் நம்ம பண்ணதுக்கப்புறமா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இது போல் ட்ரை ஆனதுக்கப்புறமா பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம கையில் இருந்த ஃபெவிகால்லாம் சைடில் பாட்டில் பிடிக்கும் பொழுது ஒட்டியிருக்கும். ஸோ அதை நம்ம வாட்டர் வச்சு அழகாக இப்படி தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் ஃபேப்ரிக் கலரும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அக்கர்லிக் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டிலுக்கு பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கும் கலர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃப்ளவருக்கு நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டைரெக்டாக எல்லோ கலர் அடித்தேன், அது ஒரு ப்ரைட்டாக தெரியல. ஸோ ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ளவருக்கு கலர் பண்ணுறேன். அப்போது கலர் வந்து எல்லோ வந்து ப்ரைட்டாக அழகாக தெரியும், பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஒயிட் அப்ளை பண்ணாமல் அடிக்கும் பொழுது அந்த கலர் வந்து
நல்லா ஒரு பிரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. ஸோ இப்போது ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு ஷேடிங் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். லைட் க்ரீன் அடிச்சுட்டு சைடில் டார்க் க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டேன். டபுள் ஷேட் மாதிரி பார்க்க ஒரு நல்லாயிருக்கும். எப்பொழுதுமே ஒரு கலராக நீங்கள் அடிக்கும் பொழுது பார்க்க அது லுக் நல்லா இருக்காது. ஷேட்ஸ் கொஞ்சம் இன்சைடாக லைட் கலர் அப்ளை பண்ணி அப்படியே மர்ச் பண்ண மாதிரி பண்ணிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். ஃப்ளவருக்கும் கலர் பண்ணிட்டோம், ஸ்டெம்முக்கும் கலர் பண்ணிட்டோம். இப்போது நம்ம பாட்டிலோட சென்டரில் ஒரு பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்காகன்னா நான் தலை மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு மேலே சன்ஃப்ளவர் ஹெட் வச்சுருப்பேன். ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹெட்டு நிற்க வைக்கிறதுக்காக இப்போ நம்ம இது நடுவில் ஆணி கூட வைக்கலாம். ஒரு கட்டுக்கம்பி கூட ஹோல் போட்டு ஃபிட் பண்ண முடியும். இந்த பாட்டிலோட மூடி வந்து இரும்பில் இருக்குது. ஸோ அது ஹோல் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சது. ஸோ அதனால எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியா கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு க்ளே எடுத்து உள்ளே தள்ளிட்டேன். ஒரு எதுக்காகனா அந்த குச்சி நிற்கிறதுக்கு நகராமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நம்மளுடைய நான் க்ளே பயன்படுத்தியிருக்கிறது கோதுமை மாவு. ஸோ அதை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் உள்ளே இன்சைடாக அந்த குச்சி மட்டும் நிற்கும் பொழுது கொஞ்சம் ஷேக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக் உங்ககிட்ட கிடைக்கலன்னா கூட நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நீளமான குச்சி மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சா அதை கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். பேப்பரை ரோல் பண்ணி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது நடுவில் நான் அந்த ஸ்டிக்கை வச்சு ஃபிட் பண்ண போகிறேன். இது போல் செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மூடியோட நடுவில் ஹோல் போட்டுட்டு ஒரு கட்டு கம்பியை கூட நீங்கள் ஹெட்டுக்காக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அவ்வளோதான், நம்ம ஸ்டிக்கு உள்ளே செட் பண்ணியாச்சு. சன்ஃப்ளவர்ஸ் ஹெட்டை சுற்றி வரக்கூடிய பெட்டல்ஸை ஆல்ரெடி செய்து வெயிலில் காய வச்சு கட்டு கம்பியை கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் பூவோட ஹெட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லைனா பெண்ட் ஆகிடும். சன்ஃப்ளவர் ஃபேரியோட ஜடை கூட கட் ஆகிட்டே இருந்தது. அதனால் ஆல்ரெடி பின்னி வச்சு அதை வெயிலில் காய வச்சுட்டேன். அப்போ தான் அது கட் ஆகாமல் இருக்கும். அப்படியே நம்ம பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது ட்ரை க்ளே கிடையாது. பாருங்கள், இப்போது அதை ட்ரை பண்ணி காய வச்சுட்டேன். பெட்டல்ஸோட வெயிட் தாங்கிறதுக்காக நான் தர்மாக்கோல் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சுற்றியும் கோதுமை மாவை உருட்டி ட்ரை பண்ணி பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போது அதை சுற்றியும் நார்மல் க்ளே, அதாவது காயாத க்ளேவை ரவுண்டாக சுற்றியும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அதை சுற்றியும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முன்னாடியே ட்ரை பண்ணி வச்சுட்டா தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிற அதனுடைய பெட்டல்ஸ் இதில் ஸ்ட்ராங்காக நிற்குன்றதுக்காக. பாருங்கள், உள்ளே ஹார்டாக இருக்குது. அதனால் இதில் இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து தான் நம்மளுடைய ஜடைக்கு கொஞ்சம் கலர் பண்ணிட்டேன். ஏன் இதுக்கு ப்ரௌன் கலர் பண்ணுறேன்னா, இது சன்ஃப்ளவர் ஃபேரி நம்மளுடைய இமேஜின் கேரக்டர் தான். ஸோ அதனுடைய ஜடை, அதனுடைய டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே பூவும் அதனுடைய சார்ந்த துணை பொருட்களோடு தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு. அதனுடைய காம்பு, அதனுடைய பூக்கள், மொட்டு இதை வச்சு நம்ம இந்த சன்ஃப்ளவர் ஃபேரியை டெக்கரேஷன் பண்ணலான்றதுனால அதுக்கு ப்ரௌன் பண்ணிவிட்டேன். அதனுடைய ஹேர் பேண்டு கூட க்ரீன் கலரில் இருக்கும், அதாவது காம்பு மாதிரி. அடுத்தது தலையில் கூட ஹேர் பேண்ட் கூட ஸ்டெம்மோட க்ரீன் கலர் தான் அடிச்சிருப்பேன். அவ்வளோதான், இப்போ ப்ரௌன் கலர் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம காய வச்சுருக்கிற பெட்டல்ஸ்க்கு எல்லோ கலர் அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வழக்கம் போல் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஏன்னா நம்ம ஒயிட் அப்ளை பண்ணணும் இல்லைங்களா. ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லோ கலர் அடிக்கணும். அப்போ தான் கலர் பிரைட்டாக தெரியும். அப்பப்போ நானும் மறந்துடுறேன். நீங்கள் ஞாபகமாக ஒயிட் கலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் அடிச்சிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப லுக்காக பிரைட்டாக தெரியும். ஏர்ட்ரை க்ளே நீங்கள் வாங்கி செய்தீங்கன்னா செலவும் ஜாஸ்தியாக இருக்கும். பட் பிரைட் ஒயிட் கலர் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் கொஞ்சம் கிடைக்கும். இது வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேலே எந்த கலர் அப்ளை பண்ணாலும் லைட்டாக தான் தெரியும். ஸோ ஒயிட் வந்து அப்ளை பண்ணுறது சரியான ப்ரொசீஜராக இருக்கும். மேக்ஸிமம் ஏர்ட்ரை க்ளேலேயே ஒயிட் அப்ளை பண்ணிட்டு தான் நிறைய பேர் கலர் பண்ணுறாங்க. ஸோ இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கலர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலேருந்தே நீங்கள் கோதுமை மாவை வச்சு பண்ணுறதுனால உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் செலவு ரொம்ப குறைவாக இருக்கும். லாஸ்ட் பெட்டலுக்கும் அடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சன்ஃப்ளவர் ஃபேரியோட ஹெட்டை டிசைன் பண்ணிடலாம். அது பேக் சைடில் ஜடையை கவர் பண்ணுற மாதிரி பின்னாடி ஒரு கொண்ட மாதிரி நான் ஃபிட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதை மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இது வெறும் கோதுமை மாவு தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஃபெவிகால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் இல்லாமலேயே இது நல்லா ஃபிக்ஸ் ஆகும். கீழே ஒட்டும்போது மட்டும் நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கொண்ட மாதிரி வச்சுட்டு மேலே அந்த ஆர்டினரி ரவுண்டு தானே நம்ம தலைக்கு வச்சுருந்தோம், அதை சுற்றியும் ஹேர் மாதிரி டிசைன் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன்.
எப்பொழுதுமே இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய டெக்னிக் தான். ஒரு தலை எப்படி இருக்கும், ஒரு உருவம் இமேஜின் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தால் அழகாக இருக்கும்ன்றது எல்லாருக்குமே ஒரு அழகுணர்ச்சி இருக்கும். ரசிக்கிற தன்மை இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும்னு ஒரு இமேஜின் கேரக்டர் நீங்கள் மைண்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பிரதிபலிக்கும். நீங்கள் க்ளே டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் உள்ள நைஃபு, ஸ்டிக்ஸு, பேனா இது போன்ற விஷயங்களை நீங்கள் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹேரோட நடுவில் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிடலாம். முடியோட வளைவுகள் எப்படி இருக்கும், கோடு கோடாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு கேரக்டர் நிறைய லைன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ லைட்டாக அந்த இம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் ஃப்ரண்ட் ஹெட்டுக்கும் நம்ம அந்த வளைவுகளை க்ரியேட் பண்ணி விட்டுறணும். ஸ்டிக்கோட எட்ஜஸை வச்சு கார்னர் மாதிரி, அதாவது நைஃப் இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கத்தியோட முனை வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். ஸோ இப்போவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. குட்டீஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இதோடவே நீங்கள் ஃபேஸ் ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் நோஸ் அதெல்லாம் தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது கொண்டையோட நடுவில் ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து பூவோட மகர்ந்த சேர்க்கை மாதிரி ஒரு கிரியேஷன் இருக்கணும். நம்ம ஜடை மாதிரியும் இருக்கணும், பூ மாதிரியும் ஃபீல் ஆகணும். ஏன்னா இதை சுற்றியும் பெட்டல்ஸ் வரப்போகுது. அதனால் நடுவில் ஹோல்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பின் பண்ண மாதிரி பண்ணிட்டேன். இது நீங்கள் பேனாவோட எட்ஜ் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போது லேஸாக காது மாதிரி வச்சு விட்டுடலாம். எப்பொழுதுமே ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும் பொழுது இப்படி இருக்கணும்னு ஒரு ஃபார்மிங்கில் கொண்டு வந்துட்டோம்னா போக போக லாஸ்ட்டாக ஃபைன் ஃபினிஷிங் கொடுக்கும் பொழுது அதனுடைய உருவம் ரொம்ப அழகாக வந்துடும். நம்மளே ரசித்து அதனுடைய உருவத்தை லைட்டாக சேஞ்ச் பண்ணி எப்படி இருந்தால் அழகாக இருக்கும்ன்றதை நம்மளே டிசைன் பண்ணிடலாம். இப்போது கழுத்தை சுற்றியும் நம்ம க்ளேவை அப்ளை பண்ணிடலாம். இது முன்னாடியே நீங்கள் ஜடை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு உருவத்தை டிசைன் பண்ணும்பொழுது பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால ஜடை நிற்க மாட்டேன்ருச்சு. அதனால ஜடையை காய வச்சு அதுக்கப்புறமா ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பாட்டில்லையே ஜடையை டைரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதுக்கு நெக்லஸ் போட்டுட்டு கழுத்தில் வச்சுட்டு இதுதான் என்னோடய கேரக்டர். ஸோ இதை சுற்றியும் தலைக்கு பெட்டல்ஸ் வச்சிடலாம். இப்படியே கேரக்டர் கம்ப்ளீட் பண்ணிடலான்றது தான் என்னோடய ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இல்லை கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்ணலாம், கண் மூக்கு எல்லாம் கொஞ்சம் எடுப்பாக கொடுத்துட்டு 3 டைமென்ஷனில் ரியல் ஃபேஸ் மாதிரியே கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணேன். இப்போது ஃபேஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதோடவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் ஐஸ் நோஸ் ட்ரா பண்ணிட்டீங்கனாலே போதும். கிட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரியலாகவே நோஸ்லாம் வைக்க தெரியலன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதில் அப்படியே இருக்கிறது ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். மேலே எக்ஸ்ட்ரா ஸ்கின் வச்சுட்டு அதுக்கு கன்னம், மூக்கு, கண் இதெல்லாம் நான் இப்போது வடிவமைக்க போகிறேன். உங்களுக்கு இது போல் வரலன்னா கூட நீங்கள் உங்களுடைய பார்பி டால் அல்லது யாரையாவது ரியலாக ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு நேரில் ஒரு டால் வச்சுட்டு அதை கூட நீங்கள் மாடலை எடுத்துக்கிட்டு எந்த மாதிரி கண்ணை வைக்கலாம், எந்த மாதிரி மூக்கு வைக்கலாம், எந்த மாதிரி லிப்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கூட உங்கள் டாலை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நமக்கு செய்ய வரலையே அப்படின்ற வரிஸ் எல்லாம் தேவையில்லை. இப்போ ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம கொண்டையில் வந்து கொஞ்சமாக க்ளே யூஸ் பண்ணி சும்மா ஒரு ஸ்டெம் வச்சு டிசைன் பண்ண மாதிரி அவுட்லைன் க்ரியேட் பண்ணிடலாம். நான் எல்லாமே இலைகள், பூக்கள் இதை வச்சு தான் ஹேர் டிசைன் பண்ண போகிறேன். அதாவது சுற்றியும் பூக்கள், இலைகள் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், குட்டி பூ, குட்டி இலை வச்சுட்டு இந்த ஜடையை சுற்றி ஒரு அழகான பேண்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டால் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. என் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த சன்ஃப்ளவர் ஃபேரி பாட்டில் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் பெருசாக எதுவுமே செலவு பண்ணிக்கல. என்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு தான் மேக்ஸிமம் பண்ணேன். கலர்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட வீட்டில் இருந்துச்சு. வீட்டில் இருந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த திங்ஸும் இல்லை. நான் டெய்லரிங் பண்ணுறதுனால என்கிட்ட நெட்டட் கிளாத் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் அந்த விங்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் விங்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டில் கலர் பேப்பர் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் விங்ஸ் ட்ரை பண்ணலாம். இது ஒரு இமேஜின் கார்ட்டூன் கேரக்டர் தான். ஸோ ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டாக இருந்தால் அழகாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹெட் மட்டும் பெருசாகவும் கழுத்து நீளமாகவும் இருக்கிற மாதிரி நான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சப்பியாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கேரக்டர் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே அதில் ஆல்ரெடி நம்ம
ஒரு பிளான் பண்ணியிருந்தா கூட அது உருவாக நம்மளுடைய கற்பனை திறன் அதிகமாகி இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம ஆல்ட்ரேட் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஃபைனலாக நமக்கு அவுட்புட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நம்ம சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபைடு ஆகிடக்கூடாது. முதல்ல நம்ம மனசை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் தான் மற்றவங்களோட மனசை நம்ம வின் பண்ண முடியும். ஸோ நம்ம கேரக்டர் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், 4 பேர் பார்த்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக மட்டும் இல்லாமல் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த கேரக்டர் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் ஆர்ட்டுக்கு எனக்கு ஹேண்ட் வைக்கிற ஐடியா கிடையாது. அதனால தான் ஜுவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறமா என்னோடய அப்பா வந்து ஐடியா கொடுத்தாங்க, ஷோல்டர் வச்சுடுமா, ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடு, அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு. அதன் மூலமாக இதனுடைய மற்றபடி பாகங்களை நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு. எப்பொழுதுமே மற்றவங்களோட சஜஷன் கேட்டு நம்ம பண்ணும்பொழுது இந்த அவுட்புட் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட குறைகள் தெரியாது, மற்றவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். பார்க்குறவங்க அவங்க குறை சொல்லும் பொழுது அதை நம்ம வந்து நல்லதாக எடுத்துக்கிட்டு அதை நல்லபடியாக பயன்படுத்தலாம். குறைகள் தான் உங்களை செதுக்கும். குறை சொல்லிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட இருந்து தான் நீங்கள் உங்களோட டேலண்ட்டை கண்டெடுக்க முடியும். அதனால் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் நாலேஜை. உங்களை பாலிஷ் பண்ணுறவங்களும் அவங்க தான், உங்களை செதுக்கிறவங்களும் அவங்க தான். ஸோ அடுத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்டு ஒரு வேலையை செய்யுங்க. என்ன தான் நம்ம பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட சின்ன சின்ன சஜஷன் கேட்டு செய்கிறது தப்பே கிடையாது. கலர் ஒப்பீனியன் கேட்கலாம், நீங்கள் ஐடியாஸ் கேட்கலாம், பேரண்ட்ஸோட ஐடியா, ஃப்ரெண்ட்ஸோட ஐடியாஸ், உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு ஒரு கேரக்டரை நீங்கள் டிசைன் பண்ணலாம்.
கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் சைடில் ஃபேஸோட சைடில் ஃபேஸ் கலரோடு மெர்ஜ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு சைடில் ஷேட்ஸ் தெரியும். அதனால தான் ஃபைன் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்குது. அதை நான் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் திஸ். எந்த ஒரு டால் பண்ணாலும் ஒரே ஒரு சிங்கிள் கலர் மட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஃபேஸ் கலர் மட்டும் கொடுத்தீங்கன்னா பார்க்க ஒரு ஒயிட்டாக ஒரு மாதிரி தான் தெரியும். டபுள் ஷேட் கொடுக்கணும். அதாவது சைட் ஃபேஸில் நமக்கு எப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஷேட்ஸ் தெரியுது இல்லைங்களா? மூக்கு கீழே இருட்டாகவும் கழுத்துக்கு கீழே இருட்டாகவும் ஒரு மாதிரி தெரியும், பார்த்துருக்கீங்களா? அதே போல் நம்ம மேக்ஸிமம் டால்லையும் ஷேட்ஸ் கொடுத்தோம்னா நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். நிறைய லெஜெண்ட்ஸ் கிட்டேருந்து எப்பொழுதுமே கற்றுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம நினைக்கவே கூடாது. இந்த டாலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஏர் ட்ரை கிளேவோ அல்லது ரியல் கிளேவோ இல்லாமல் ஒன்லி நம்ம கோதுமை மாவு, அதாவது வெட் ஆட்டா, வெட் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டால் இது. ஃபேஸ் மட்டும் நான் கொஞ்சோண்டு ஃபெவிகால் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஏதாவது கிராக்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்றதுனால. மற்ற இடங்கள்லாம் நான் எந்த இடத்துலையுமே ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செலவு ரொம்ப குறைவாக இருக்கும். உங்களுடைய டால் எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஏர்ட்ரை கிளேவை விட குழந்தைங்களுக்கு நீங்கள் கோதுமையே பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும், ஹேண்டில் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே வராது. உங்களுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலவு ரொம்ப குறைவு. இதில் நீங்கள் கலர் கூட அடிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. மேலே வார்னிஷ் கோட்டிங் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு லைஃப் வரும். கீழே விழுந்தால் எந்த ஒரு பொருளுமே பிரேக் ஆகும். அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஃபேரியோட தலையை சுற்றி வரக்கூடிய பெட்டல்ஸ்க்கு நான் இங்கே வார்னிஷ் கோட்டிங் அடித்து காய வச்சுருக்கேன். ஃபேரியோட விங்ஸ் செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் கோல்டன் கம்பி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் 2 rupees தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஷ்னரி கிராஃப்ட் திங்ஸ் விற்கிற கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இது ஃப்ளார் மேக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் விங்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய சைஸை பொறுத்து நீங்கள் விங்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணி கீழே சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நெட்டட் கிளாத் இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, கம்பியை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வச்சுட்டு கிளாத்தை கட் பண்ணி மேலே வச்சுட்டு அது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா அதை வெட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே ஸ்டிக் ஆகிடும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நெட்டட் கிளாத் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. லேஸாக ஏதாவது ஒரு கலர் காகிதம் கோல்டன் கலர்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரில் விங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் கிளாத் கிடைக்குன்றது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டெய்லர் ஷாப்பில் நீங்கள் இந்த மாதிரி நெட்டட் கிளாத் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா கொடுங்கன்னு கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆஃப்டர் ட்ரை நீங்கள் சுற்றியும் ஸ்டோன் ஒட்டுறதுனா ஒட்டலாம். அது உங்களுடைய டிசிஷன். உங்களுக்கு எது போல் இருக்கோ அது மாதிரி நீங்கள் உங்கள் விங்ஸை டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்புன்னு கிடையாது, நம்ம பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி கூட பண்ணலாம். ஸோ ஹெவியாக ஒர்க் இழுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டேன். அப்படி இல்லைன்னா நெட்டட் கிளாத் எல்லா துணி கடைகளிலும் கிடைக்கும். மீட்டர் 50 rupees கிடைக்கும். நீங்கள் அது ஒயிட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எப்பொழுதுமே வார்னிஷ் அடிக்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு டச்சும் பண்ணக்கூடாது. இனிமேல் இந்த டால் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறமா தான் வார்னிஷ் அடிக்கணும். ஏன்னா வார்னிஷ் அடித்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் அது கம் போட்டாலும் கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ வார்னிஷ் அடிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போது ஃபைனலாக ஜுவல்லரி டச்சிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். கலர்ஸ் ஃபெவிக்ரல் அல்லது ஃபெவிக்ரல் பாட்டிலில் 15 rupees கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அக்கர்லிக் கலர் டியூப்ஸில் கூட குட்டி டியூப்ஸ் கிடைக்குது. அப்படி என்னால் அதுவும் வாங்க முடியாதுன்னா நீங்கள் டெம்பரா கலர் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். இப்போது ஃபைனலாக ஜுவல்ஸ்க்கு ஷேட்ஸ் கொடுக்கறதுக்காக கீழே ஆரஞ்சு ஷேட் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக வார்னிஷ் அடிச்சிட்டாலே போதும். இதுக்கு மேலே எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டெக்கரேஷன் நம்ம பண்ண ஆரம்பித்தா ஒர்க்குக்கு முடிவே இல்லை. எவ்வளோ வேணால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போது அவ்வளோதான், வார்னிஷ் அடிச்சிட்ருக்கேன். வார்னிஷ் அடிச்சுட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 hours உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வந்துடும். இல்லைனா பிசுன்னு இருக்கும். 1 day ஆகும் வெயிலில் நீங்கள் வைக்கலன்னா. பாட்டிலுங்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஆகிடுமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் நான் 3 hours செம்ம வெயிலில் வச்சு தான் எடுத்தேன். முக்கியமாக வார்னிஷ் எதுக்காக அடிக்கிறோன்னா ஷைனிங் லுக் கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் வாட்டர் மேலே பட்டாலும் வாட்டர் உறிஞ்சாது. ஏன்னா நம்ம செய்கிறது ப்ரெட்டில் தான் செய்கிறோம். ஸோ தண்ணியில் ஊறுச்சுன்னா இது ஸ்பாயில் ஆகிடும். பாருங்கள், நல்ல வெயிலில் வச்சு இது போல் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே பெட்டல்ஸ் ஸ்டிக் பண்ண போகிறோம்.
அதுக்குள்ளே ஆல்ரெடி நான் கட்டுக்கம்பி வச்சுருக்கிறதுனால அப்படியே ஜடையில் வச்சு குத்தி விட்டுட்டேன். நீங்கள் வார்னிஷ் அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. தண்ணி பட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியில் பட்டால் இந்த டால் ஊறிடும். இப்போ ஏர்ட்ரை க்ளீன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தண்ணியில் ஊறாது. இது நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் வார்னிஷ் அடிச்சுக்கிறது பெட்டராக இருக்கும், ரொம்பவே பெட்டராக இருக்கும். செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த டால் நல்லாயிருக்கும். இந்த விங்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எது வச்சு ஃபிட் பண்ணாலும் ஃபிட் ஆகாது. க்ளூ கன் வச்சு டக்குன்னு ஃபிட் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை விங்ஸ் வைக்கிறதுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் விங்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விங்ஸ் வைக்காமல் கூட இதனுடைய லுக் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், அதையும் நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஏர் ட்ரைக்லேயும் இல்லை செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பாட்டில் ஆர்ட் பண்ண முடியும்னா நம்ப முடியல இல்லைங்களா? சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது போல் வீடியோக்கள் உங்களை சேரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்கூல் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இது போன்ற கிராஃப்ட் விஷயங்களில் உங்களுடைய மனசு லயித்து பண்ணும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக மனசு நிம்மதியாக இருக்கும். டிவி இது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு சொந்தமாகவே நீங்கள் எதையாவது உருவாக்க கற்றுக்கொள்ளும்பொழுது கிராஃப்ட் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து பாருங்கள். உண்மையாலுமே வேறு மாதிரி ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.